இங்கிலீஷ்ல மாஸ் நவுன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நவுன்ஸை வந்து நம்ம சிங்குலரா ப்ளூரலா மாத்துறது எப்படி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனா அந்த மாஸ் நவுன்ஸுக்கு வந்து ப்ளூரலே கிடையாது. அப்படியே சில நவுன்ஸ்க்கு ப்ளூரல் இருந்தாலும் அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. மெயினாக வந்து குவாலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேஷன்ஸ், கான்ஃபிடென்ஸ், ஆனஸ்டி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், கரேஜ், பிரேவரி, ஹோப், ஸ்மைல். ஸோ இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் எதுக்குமே வந்து ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. அடுத்து செகண்ட் செட் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபர்னிச்சர், இன்ஃபர்மேஷன், அட்வைஸ் அண்ட் ஜுவல்லரி. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து சிங்குலராக தான் வந்து நம்ம சொல்லணும், இதுக்கு ப்ளூரல் கிடையாது. அப்போ நிறைய ஃபர்னிச்சர் இருந்தால் நம்ம என்ன சொல்ல அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஃபர்னிச்சர்னா பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர். இப்போ நிறைய ஃபர்னிச்சர் அப்படின்னா தெர் ஆர் 10 பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், மெனி பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர். அது ஃபர்னிச்சர்ஸ்னு எஸ் வரவே கூடாது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன், அதுவும் அதே மாதிரி தான். இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் தெர் ஆர் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். அதே மாதிரி மெனி பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அது வந்து எஸ் சேர்க்கக்கூடாது, ப்ளூரல் அந்த மாதிரி வரக்கூடாது, பீசஸ் போடணும். லைக்வைஸ் அட்வைஸ் ஆல்சோ, அட்வைஸ், பீசஸ் ஆஃப் அட்வைஸ். அதே மாதிரி ஜுவல்லரி. இப்போ ஜுவல்லரின்ற வேர்ட் என்ன அப்படின்னு சொன்னால் கலெக்ஷன் ஆஃப் ஜுவல்ஸ். அப்போ இப்போ நிறைய ஜுவல்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தெர் ஆர் 10 பீசஸ் ஆஃப் ஜுவல்லரி. ஜுவல்லரிஸ் கிடையாது, ஜுவல்லரி. இது வந்து செகண்ட் குவாலிஃபிகேஷன். இப்போ மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால் சில நவுன்ஸுக்கு ப்ளூரலே கிடையாது. லைக் என்ன அப்படின்னு சொன்னால் டியர், ஷீப், நாலேஜ், ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் தான், ஒர்க்ஸ் கிடையாது, ஹோம்ஒர்க். வெதர், நியூஸ், ஸ்பெல்லிங், சீனரி. இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து ப்ளூரலே கிடையாது. நீங்கள் எத்தனை நம்பர் சொன்னாலும் சரி, ஐ சா அபவுட் 12 டியர் இன் த ஜூ, டியர் தான் வரணுமே தவிர நம்பர் கொடுத்தாலும் கூட நம்ம டியர்ஸ் சொல்லக்கூடாது, டியர் தான் வரணும். ஃபிஷ் அண்ட் ஹேர். இப்போ ஃபிஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரே வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஃபிஷ் தான் சொல்லணும். அது எத்தனை நம்பராக இருந்தாலும் சரி நம்ம ஃபிஷ்ஷஸ் சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹவ் 10 ஏஞ்சல் ஃபிஷ் இன் அவர் ஃபிஷ் டேங்க். இதில் ஃபிஷ் தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஏஞ்சல் ஃபிஷ் வச்சுருக்கிறீங்க, ப்ளஸ் ஒரு 5 ஷார்க்ஸ் இருக்குது, 2 கிளீனர்ஸ் இருக்குது, இன்னும் கோல்டன் ஃபிஷ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து சேர்த்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேர், நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக மை கிராண்ட் ஃபாதர் ஹேஸ் 6 கிரே ஹேர்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 6 கிரே ஹேர்ஸ் அப்படி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறதுனால இந்த ரெண்டுக்கும் வந்து ப்ளூரல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.